அஸ்ஸலாமு அலைக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாஹ் பின் உபை இறந்து போனார். அப்போது அவரது முஸ்லிமான மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மேலங்கியை தாருங்கள், அவருக்கு அதில் கஃன் அணிவிக்க வேண்டும். மேலும் நீங்கள் அவருக்கு இறுதித் தொழுகை நடத்தி அவருக்காக பாவ மன்னிப்பும் கோர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மேலங்கியை அவருக்கு கொடுத்துவிட்டு, ஆயத்தமானதும் எனக்கு தெரிவியுங்கள், நான் அவருக்கு தொழுவிக்கிறேன் என்றார்கள். அவ்வாறே அவர் அறிவித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹுக்கு இறுதித் தொழுகை நடத்த நாடியபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்து, நயவஞ்சகர்களுக்கு நீங்கள் இறுதித் தொழுகை நடத்தக்கூடாது என அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லையா என கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பாவ மன்னிப்பு கோரல், கோராமல் இருத்தல் ஆகிய இரு விருப்ப உரிமைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறிவிட்டு, நபியே, அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரும் அல்லது பாவ மன்னிப்பு கோராமல் இரும். நீர் அவர்களுக்காக 70 முறை பாவ மன்னிப்பு கோரினாலும் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். 9:80 எனும் இறைவசனத்தை ஓதிக் காட்டினார்கள். பிறகு அவருக்கு இறுதித் தொழுகை நடத்தினார்கள். அப்போது, நபியே, அவர்களில் இறந்துவிட்ட யாருக்காகவும் நீர் ஒருபோதும் இறுதித் தொழுகை நடத்த வேண்டாம். 9:84 எனும் இறைவசனம் அருளப்பெற்றது. சஹீஹ் புகாரி 1269, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.